பொழுது 1000 ஈசல் புத்தல இருந்து ஈசல் எப்படி முட்டுது அந்த மாதிரி ராம் போட்டுட்டு கருப்பா ஒண்ணும் சிகப்பா ஒண்ணும் ஆம்பளையா பொம்பளையானே தெரியல ஒண்ணு ஒரு ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல வேட்டி கட்டிட்டு இருக்குது ஆனா மேல பார்த்தா பொம்பளையா அது இது ஒரு அவதாரம் அப்பா ஒண்ணு அல்லலே மடிச்சு மடிச்சு ஊனுது வேணும்னே ஊனுதா என்னன்னு தெரியல எனக்கு புரியல சமாளிச்சு வெளிய வரத்துக்குள்ள படாத பாடு மாமன் எங்கத்தான் இருப்பாருன்னு பார்த்து சரி நாம ஏன் தொலைவி பாக்கணும் எங்க இருக்கிறாருன்னு வெளியிலயா பாக்கணும் அப்படின்னு என் உள்ளங்கை சாஸ்திரத்தை நான் உச்சரித்து பார்க்கும் போது மாமன் இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எங்க இருக்கிறாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்க இருக்கிறாரு இந்த சகாதேவனுடைய இருதயத்திலேயே இருக்கிறாரு ஏன்னா இந்த சகாதேவன் இருதயத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி கண்டுபிடிப்பான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் உள்ள இருக்கிறாரு உள்ள இருந்தாலும் நல்ல சௌரியமா என் இருதயத்துல குடிகொண்டிருக்காரு மூச்சு விட்டுட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாரு பாக்கலாம் அவர் உள்ள எவ்வளவு நேரம் இருந்துறாரு ஒரு மனிதனுக்கு உடல்ல இருக்கக்கூடிய துவாரம் 9 ஓட்டை எப்படி 9 ஓட்டை இருக்குது எப்படி 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 உன்னை கேக்குறாங்க இருக்குது 9 தான் இருக்குது அந்த 2 ஓட்டல் இல்ல அடிக்க முடியாதே படாது பாடு பாடுறோம் அது உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மொத்தம் 9 ஓட்டை ஆனா டீ வாங்கிட்டு கண்கள் 2 கண்கள்லயும் 2 ஓட்டை அந்த கண்ணு போல வருது இல்ல சரி அது 2 ஓட்டை மூக்கு 2 எத்தனை ஆச்சு 4 வாய் 1 ஆமா 5 ஓட்டை ஆச்சு ஆமாங்க 2 காதுலயும் 2 ஓட்டை ஆமாங்க 5 2 7 மலம் ஜலம் இந்த 2 ஓட்டை எத்தனை ஓட்டாச்சு மொத்தம் 9 ஓட்டை 9 துவாரங்கள் ஒரு மனிதன் உடம்புல இந்த 9 துவாரம் எனக்கு இருக்கிறதுனால தானே எங்க மாமா நல்லா மூச்சு விட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிறாரு இந்த 9 துவாரத்தையும் நல்லா இருக்க அடக்கி புடிச்சிட்டா எப்படி மூச்சு விடுவாரு அப்ப எனக்கு என்னிடத்துல கட்டுப்பட்டுட்டாருன்னு தானே அர்த்தம் அதனால 9 துவாரத்தையும் இப்பவே அடக்கி அப்படியே நிக்கிற எங்க மாமா என்ன பண்றாரு பாக்கலாம் கண்மணி ஆமா இருக்கு கண்மணி சகாதேவா ஆமா சகாதேவா அதே கட்டுப்பட்டு உன்னை நீடு கண்மணி சகாதேவா
வெற்றி கொண்டு கட்டுக்கு அகப்பட்டுட்ட ஒத்துக்கிறியா? சரி சரி, நீயே பெரியவனா இருப்பா. ஆமா, நீ சொன்னாலும் சொல்லலாம், நான் பெரியவன் தான் மாமா. சகாதேவா, உள்ள நின்று மூச்சு விட முடியல, மொழியெல்லாம் போயிடும் போல இருக்கு, கண்ணெல்லாம் பிடுங்குது. உங்க மாமன் கண்ணனுக்கு காலம் இன்னோட குறுகி போயிடும் போல தெரிகிறது. என்ன விட்டுறா சகாதேவா, கண்மணி விடுப்பா, நான் வெளியே வர்றேன். சகாதேவா விடுப்பா, விடுறா. மாமா அம்மா குளுக்காத மாமா. கட்ட முடியாது கட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு நொடியில கட்டி போடுவோம்னு சொன்ன சரியா போச்சா மாமா? சரி மாமா, உன்ன பாவமா தான் இருக்குது. நீ உள்ள இருந்து கத்துறது பார்த்தா எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. என்ன பண்றது, உன்ன நீ விட்டுறேன், விடலாம் சொல்லல மாமா. உன்னை வெளியே விடுறதா இருந்தாலும் மாமா எனக்கு 3 சத்தியம் பண்ணு. ஆமா ஒன்ன நம்ப முடியாது, நீ எப்பேற்பட்ட வேலைக்காரன்னு எனக்கு தெரியும். அதனால ஒண்ணுகிட்ட பேச்ச ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டா தான் பரவாயில்ல. முதல்ல சத்தியம், 3 சத்தியம். நீ எதை கேட்டாலும் உனக்கு செஞ்சு தரண்டா சகாதேவான்னு எனக்கு சத்தியம் 3 பண்டு. அதுக்கப்புறம் உன்னை வெளியே விடுறேன், இல்லன்னா நீ உள்ளே தான் கிடக்கணும். மாமன் கட்டி கூடாது அப்படின்னு கண்மணி சகாதேவன் வெளியே விட்டுருவாங்க. வெளியே வந்து வெட்டி உனக்கு 300 சத்தியம் செஞ்ச கொடுப்பா. மாமே உள்ளுக்குள்ள இருக்கிறாரு, அதனால சத்தியம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணுவியா? அதுக்கப்புறம் நான் வெளியே விடுக்கணும். வெளியே வாமா. ஆமா வேலை என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சரியா சொன்னது சரியா முடிச்சுட்டு. இன்னைக்கு உலா பண்ணிட்டு இருந்தா நாடு கேட்க போறேன். உன்னுடைய யோசனை சொல்லு. நேரம் ஆகுது. நேரம் ஆகல, இப்ப நேரம் ஆகும். ஏமாமா என் யோசனை இருக்கட்டும் மாமா. உள்ள இருக்கும் போது சத்தியம் பண்ணி இல்ல, 3 சத்தியம் பண்ணல. எதை கேட்டாலும் தருகிற சகாதேவா, கேள்றா என்ன வேணும் கேள்றா, சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சியா இல்லையா? சத்தியம் செஞ்சுட்டு மறந்துட்டு நான் நாடுக்காக போறேன், யோசனை என்ன அப்படின்னு சொல்லுங்கிற. உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணா சத்தியம் பண்ணதே மறந்து போச்சு. உன்னை சாதாரணமா நினைக்க கூடாது, சத்தியம் வாங்கிக்கணும்னு சொல்லி உள்ளக்கும் போதே உங்ககிட்ட சத்தியம் வாங்கணும். சரி, மாமன் நம்பிக்கை இல்லாத என்னத்துக்கு சத்தியம் வாங்கினேன்? மாமா நீங்க போறீங்க அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் போய் துரியோதனத்துல நாடு கேக்குறீங்க. நாட்டை கொடுத்தாச்சு, அவன் கொடுக்க மாட்டான். நாட்டை அவன் கொடுக்கலன்னா எப்படியும் உங்க ஆசை பிரகாரம் நீங்க வந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாரத போற உண்டு செஞ்சே தீருவீங்க. நாட்டை கொடுத்தா பாதி ராஜ்யம் தான் கொடுப்பான். ஆமா, நாட்டை கொடுத்தா பாதி ராஜ்யம் கொடுப்பான். அதெல்லாம் கிடையாது. பாரத நாடு இந்த 56 தேசம் இருக்குதுல்ல, இந்த 56 தேசத்தையும் எங்க அண்ணன் தர்மராஜாவுக்கு பட்டம் கட்டி கொடுக்கிறேன், அரசனையில தர்மராஜா அமர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சத்தியம் செய்யும். சரிடா, நாடு கட்ட பாய்த்தான் பாகம் வரும். ஆமா, பாதி நாடுகளுக்கு வரலாம். உலக 56 தேசத்து அண்ணன் தாயா மன்னனுக்கு முடிசூட்டி வைக்கிறேன் அப்படின்னு முதல் சத்தியமா? சத்தியம். சரி, அப்படி முடிச்சு இரண்டாவது சத்தியம் என்ன தெரியுமா? பாரத போர் உண்டாகி, பாரத போர் உண்டாகி அந்த பாரத போர்களத்துல மாமா எங்க அண்ணன்மார்கள் 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் 5 பேத்தினுடைய மனைவி திரௌபதிக்கும் எந்த ஒரு விண்ணகமும் ஆகக்கூடாது பாரத போர்ல. அதனால பாரத போர் முடியும் வரை உங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகாது 6 பேத்துக்குன்னு சொல்லி இன்னொரு சத்தியம் பண்ணுங்க. உங்க அண்ணன்மார் சபதம், உங்க சபதம் அரங்கேறணும்னா பாரத போர் நடக்குன்னு சொல்றேன். நீ நினைச்சபடி பாரத போர் நடந்தால் அண்ணன் தம்பி 5 பேரு, 6 பேர். பாரத போர்னு நடந்தா 6 பேருக்கு உயிர் போகாமல் பார்க்கணும், அவ்வளவுதானே? 6 பேருக்கு உயிரும் போகாமல் கண்ணன் காப்பாற்றுவோம்.
ஆமா. சக்தி என்ன? மூணாவது சக்தி என்ன தெரியுமா? எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்று ஒன்று இருந்தா இறப்பு நிச்சயம் இருக்கும். அப்படி எங்களுக்கு வராத விதிவசம் வந்து நாங்க மாண்டு மடிஞ்சிட்டோம்னா மாமா, உங்களுக்கு முன்னாடி நாங்க மாண்டு மடிஞ்சிடறோம். என்ன செய்வீங்க? மாமச்சனா இருந்து நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு முன்ன நீங்க மடிஞ்சு போனாக்க ஒரு கோடி துணி எடுப்பேன், கையில காய்ச்சி ஒரு பட்டாச்சு விடுவோம். மாமா, எங்களை கொண்டு போய் தகனம் பண்றது எங்க சுடுகாட்டுல பண்ணுவீங்க. ஆமா, எங்களை சுடுகாட்டுல எல்லாம் தகனம் பண்ண கூடாது. அதுக்கு முன்ன நீங்க செத்து போயிடும். ஆமா, நாங்க மாண்டு மடிஞ்சிட்டா எங்களை 5 பேருக்கு சுடுகாட்டுல எல்லாம் தகனம் பண்ண கூடாது. கை நீட்டுங்க. இந்த கை இருக்குதுல்ல, உங்க கை வலது கை. இந்த வலது கையில தான் எங்களை தகனம் பண்ணணும். இது வலது கையில எங்களை தகனம் பண்ணணும். தகனம் பண்றதுக்கு முன்னாடி ஏமாமா இந்த சுத்திட்டு வந்து உடைப்பாங்களா? அது என்னது மாமா? அது நீங்க மண்ணோடைய வாங்கி உடைச்சிக்கலாம். சட்டி வாங்கிட்டு வந்து உடைச்சு போடுறீங்க. அது மண்ணுடைய அங்கிட்ட வாங்கிட்டு வந்து சட்டி உடைக்க கூடாது மாமா. இது என்னது? மண்டை ஓட்டத்தான் எங்களுக்கு கொல்லி குளமா உடைச்சு எங்களை தகனம் பண்ணணும். மண்டை ஓட்ட உடைச்சு கூட வச்சிருவேன். போச்சு மண்டை ஓட்ட வச்சுட்டா நான் உயிரோட இருக்க. ஏமாமா, அதுக்கு தான் மாமா மண்டை ஓட்ட உடைக்க சொல்றோம். மண்டை ஓட்ட ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நாங்க யாரும் சாக கூடாது. நீங்க செத்தா நாங்க செத்தா நீங்க உடனே செத்து போயிரும். அதனாலதான் உங்க மண்டை ஓட்ட எங்களுக்கு கொல்லி குடமா உடைக்க சொல்றோம். மூணாவது சத்தியம் யோசனை பண்றாது மாமா. சத்தியம் பண்ணிவிட்டேன். சரிடா. சரி, அப்படி ஒரு பிரமனுடைய லவி எனக்கு முன்ன 6 பேருக்கு விதி வசத்தாளுங்க 6 பேர் உயிர் போனா என் மண்டையோட்டியை கொல்லி குடம்ப உடைச்சி உள்ளங்கையே தகரம் பண்ணிட்டு போவான மறுப்பு உள்ள வச்சுட்டு வெளி விட்டதே தப்பா போச்சு. பண்ணிட்டு போமா. மானிட பையன் உள்ளத்துல கட்டி வச்சு உயிர் போக சும்மா 7 நரகத்துக்கு பால் நரகத்துக்கு கீழே போக முடியாது. காப்பாத்தி விடுமா மாமா, காப்பாத்தி மன்னிச்சு விட்டுரு. காப்பாத்தி விடுமா நம்பி காலை கொடுக்கறது. ஒரு நாளைக்கு தெரியாத பண்ணிவிட்டு சகாதேவன் பெரிய மனுஷி பண்ணி விட்டுருமா. குப்புன்னு இறங்கி போயிருக்கு. அப்படி ஒன்ன மன்னிப்பதா இருந்தாலும் வர மாட்டேன். மன்னிப்பதா இருந்தாலும் எனக்கு 2 சத்தி மண்ணு சத்தி மண்ணா மன்னிக்கிறது. சத்தியமும் பத்தியமும் ஆளை கொண்டு போடுவாங்களே அப்படி சத்திட்டு பண்ணு. இல்லன்னா கொண்டு போடணும். சத்தியம் பண்ணி விட்டு தவறு பண்ணாலும் கொண்டு போடணும். நீ பத்தியும் தவறு கொண்டு அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்குது. ஒண்ணுகிட்ட பண்றதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்குது. பண்றாங்க. சரி மாமா, நீ கேக்குற மாதிரி 2 சத்தியம் பண்றேன். என்ன கேளு. என்ன நடந்து பாத்தியா? வாங்கிட்டு கட்டுக்கு சிக்கு போன பாத்தியா? யாருக்கிட்ட சொல்லிவிடாத. நாம 2 பேரும் தான் மாமா இருக்கணும். உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியக்கூடாது. மாமா பாரு, நீங்க தான் சொல்றீங்க உலகத்தை அளந்தவரு அப்படின்னு இவரை பெருமையா சொல்றீங்க பெருசா. ஆனா மாய கண்ணன் எங்க மாமனியே நான் கட்டிவிட்டேன் அப்படின்னு எங்க மாமனோட பெரிய ஆள் நான் தான் சொல்லி என்னாட்ட இருக்கிற பசங்கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன் பெருமையா. அதுக்கோசரம் அது ஒண்ணும் வேண்டாமாம்மா. பெருமையாக பெருமையா தான் இருக்கும். நீ பெருமை பெற்றுக்குவா. என் நிலைமை என்னன்னு வாடினு பண்ணி பாரு. சரி மாமா, நீ கேக்குற மாதிரியே நீங்க என் கட்டுக்குள்ள கட்டுப்பட்டத நான் யாரிடத்துலயும் சொல்ல மாட்டேன். சத்தியம். சரி, இன்னொன்னு பாரத போர்னு நடக்கும் போது பாரத போர் நடக்கும் போது
அண்ணன் தம்பி தேவி திரௌபதி பகவான் நம்ம அண்ணன் தம்பி 5 பேரு திரௌபதி 6 பேருக்கு உயிரும் போகாமல் காக்கிறேன் என்று என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அப்படி நீ அண்ணன் தம்பி பாரதப்போர் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல பாரத போர் நடந்தா பாரத போர்க்களத்துல எந்த ஒரு அச்சம் பயம் எதுவுமே இல்லாம துணிச்சலா இருப்பாங்க. நம்ம மாமன் நம்மள காக்குறாரு, உயிர் போகாம நம்மள காத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவங்க துணிச்சலா இருப்பாங்க. ஏமாம்மா அவங்களுக்கு பயம் என்பதே இல்லாத இருக்கும். இதை சொன்னா ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்ற? ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்றோம்னா நீ சொல்லி போவோம் பெருமைக்கு அண்ணன் மாமன் காப்பாத்தான்னு. அவங்க மெத்தனமா இருந்துட்டா நான் யாரை வச்சு பாரத போர் நடத்துவேன், எப்படி ஓய்வு பாரத்தை குறைப்பேன். சரி சரி, சண்டை செய்யாம இருந்துட்டா என்ன பண்றதுன்னு நீங்க வேண்டாங்க சொல்லக்கூடாதுங்கிறீங்க. ஆகட்டும் மாமா, நீ உங்களுடைய சொல் பிரகாரமே நான் என் அண்ணன்மார்களோ தேவி யார் இடத்துலயுமே பாரத போர்ல உங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் வராம மாமே பாதுகாப்பாரு அப்படிங்கிற ஒரு சத்தியம் செஞ்சத நான் யார் இடத்துலயும் சொல்ல மாட்டேன். அத உனக்கு சத்தியமா தரேன். சரி சரி மாமா, உன்னோட என்னோட கிட்டோம். இதோட ஆமா சரி, நான் நாடு கேட்க போறேன். உன்னுடைய ஆசை என்ன? என்னுடைய யோசனை என்ன தெரியுமா மாமா? நாடு கேட்க போங்க. அவன் துரியோதன நாட்டை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி பாரத போர் உண்டு செய்றீங்களே, பாரத போர் மட்டும் உண்டு செய்யுங்க. எதுக்கு கேக்குறேன்? எதுக்கு பாரத போர் கேக்குறேன் மாமா? எங்க அண்ணன்மார்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் தெரியாம வச்சாங்க. நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியே வச்சிருக்கிறேன். பக்கத்துல லைட் வச்சிருந்தேன், அது தெரியும். நீ சொல்ற மாதிரி தெரிஞ்சது இல்ல மாமா. ஆமா, எல்லாரும் சபதம் வச்சாங்க. ஆனா ஒருவன் நம்ம மேல அம்பு விடுறானா அந்த அம்ப முதல்ல நாம நோவதா, அம்பு விட்டவன நோவதா? நீங்களே சொல்லுங்க. அம்பு பொண்ணு அம்பு எய்தவனுக்கு அடிக்கணும். ஆமா, அம்பு விடுற பக்கம் தான் போவோம், அம்பு விடுறவன தான் அடிக்கணும். அந்த மாதிரி துரியோதனை வெறும் அம்பு மட்டும்தான். அம்பு விடுறவ யாரு? அந்த ஜகுனி குடிகெடுத்த அந்த சந்திரகுல வம்சத்தையே ஒண்ணுமில்லாத செஞ்சால அந்த குடியை கெடுத்த அந்த ஜகுனி தான் அம்பு விடுறவன். அதனால துரியோதனை வெறும் அம்பு, அவனை என்னத்துக்கு நம்ம நோக்கணும்? அடே ஜகுனி, எங்க சந்திரகுல சமஸ்தானத்தையே கெடுத்த நீ அண்ணன் தம்பிக்குள்ள பகையை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் செஞ்சிட்ட. அதனால பகடை ஆடும் போது ஆட்டி ஆட்டி போட்டாயே அந்த கரம், உன்னுடைய வலது கரம், அந்த ஆட்டி ஆட்டி போட்ட அந்த வலது கரத்தையும் அசைத்த, பகடையாடும் பொழுது அசைத்த அந்த சிரத்தையும் நான் வெட்டுவேன், வெட்டி உன்னை நான் மடிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்றே நான் சபதம் வச்சிருக்கேன் மாமா. என்னைக்கு நான் ஜகுனிய மடிப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எனக்கு சபதம் முடிஞ்சா போதும் மாமா. சகாதேவா, ஐவராஜ சபதம் அரங்கேறும். நான் பூமியில் ஜனனம் எடுத்த பூமி பாரத்தை குறைப்பேன். சீக்கிரமாக உங்க சபதத்தை முடிச்சு தர்றேன். நான் அட்டாபுரம் சென்று வரேன்.